ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க பாடம் 4ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா தேர்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயிற்சி கணக்குகளில் இருக்க 3வது கணக்கு. ஸோ ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் பின்வரும் விவரங்களில் கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரி லாபத்தில் நற்பெயர் மதிப்பை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அதில் லாபங்கள் கொடுத்துருக்காங்க. 2015, 16, 17, 18 ஆகிய ஆண்டுகளுக்கான லாபங்கள் கொடுத்துருக்காங்க. 10,000, 12,500, 12,000 மற்றும் 11,500ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒருவரால் நடத்தப்பட்டது. அக்கூட்டாளி நியாயமான உழைப்பூதியம் ஆண்டுக்கு 1,500. இந்த தொகை மேற்கொண்ட லாபங்களில் கணக்கிடும்போது சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த 1,500 என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், தேர்டு சம்மு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சராசரி லாபம் கணக்கிடணும். ஸோ அப்போ சராசரி லாபத்துக்கு உண்டான ஃபார்முலா எழுதணும். சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 10,000, 12,500, 12,000, 11,500 சம்மில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை இல்லையா. ஸோ 1, 2, 3, 4 வருடம் இருக்குது. ஸோ 4ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 46,000 கிடைக்கும். அதை 4ஆல் வகுக்கணும். ஸோ ஒரு நாள் 4, 46. ஃபஸ்ட்டு ஒரு நாள் 4 போடலாம். நெக்ஸ்ட்டு 6, 6ல் ஒரு நாள் இருக்கும், பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 20 எடுத்துக்கணும். 20 எடுக்கும்போது 5×20 வரும். ஸோ 2 0வை ஆட் பண்ணிக்கணும். 115 போட்டுட்டு இங்கே இருக்க இந்த 2 0 எடுத்து போட்டுக்கணும். ஸோ அப்போ நமக்கு சராசரி லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 11,500 கிடைக்கும். இந்த 11,500 கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த உழைப்பூதியத்தை என்ன பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், கூட்டாளிகளின் உழைப்பூதியம் சரி கட்டுவதற்கு முன் உள்ள சராசரி லாபம் 11,500. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 11,500 எடுத்து எழுதிக்கணும். கழிக்க கூட்டாளிகளின் ஊதியத்தை கழிக்கணும். கூட்டாளியின் ஊதியம் எவ்வளோ இருக்குது, சம்மில் 1,500 இருக்குது, அதை கழிக்கணும். ஸோ இது கழிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சராசரி லாபம். ஸோ இந்த சராசரி லாபம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நற்பெயரோட ஃபார்முலா என்ன, நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 10,000, அதை தான் என்ன பண்ணிக்கணும்னா நற்பெயராக எடுத்துக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொள்முதல் ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள் கொள்முதல். ஸோ அப்போ 10,000 × 3, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 3. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயர் எவ்வளோ அப்படின்னா 30,000. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங், சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.